இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் திரு இருதய வணக்க மாதம் 16ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் நமது புண்ணிய வளர்ச்சிக்கு மாதிரிகை. நமது ஞான பலவீனத்தை அறிந்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமானது நாம் நாள்தோறும் புண்ணிய நெறியில் நடந்து வளர்ச்சி அடையும்படி நமக்கு திவ்ய மாதிரிகையாயிருக்க அருள் புரிந்தார். அளவில்லாத ஞானமும் புனிதத்தனமும் அவரே என்றாலும் நம்முடைய நலனுக்காக நாம் நடக்க வேண்டிய விதத்தை படிப்பிக்க தாமே புண்ணிய பாதையில் வளர்ச்சி அடைவதாக காணப்பட சித்தமானார். ஆனது பற்றியே இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் என்று விவிலியத்தில் வாசிக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துநாதர் பாவனையாக வயதிலும் பலத்திலும் அதிகரிக்க அதிகரிக்க புண்ணியத்திலும் ஞான காரியங்களிலும் வளர்ச்சியடைய வேண்டும். பிள்ளை வளராமலும் பலவீனவுமாயிருந்தால் அதனுடைய உடல் நலத்தை பற்றி தாய் தந்தையருக்கு கரிசனை உண்டாகும். பல ஆண்டு பள்ளிக்கூடத்தில் படித்த பையன் சற்றும் படிப்பில் முன்னேற்றமடையாமல் முட்டாளாய் இருந்தால் ஒன்றுக்கும் உதவாதவனென்று ஆசிரியர் அவனை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார். நட்ட மரக்கன்று பல ஆண்டு காலத்துக்கு பின்பும் வளர்ச்சி அடையாமல் இருந்தது போல் இருந்தால் விவிலியத்தில் சொல்லப்பட்ட காய்க்காத அத்திமரம் போல் தோட்டக்காரன் நட்ட மரத்தை வெட்டி வெளியே எறிவான். பக்தியில் வளர்ச்சி அடையாமலும் புண்ணிய பலன் கொடாமலும் வாழுகிற கிறிஸ்தவர்களுடைய கதியும் இதுவே. ஆனால் வளர்ச்சி அடைவதும் அடையாததும் எப்படி தெரியும்? புண்ணிய பயிற்சியில் உண்டாகிற இடையூறுகளை உணர்வதினால் நாம் வளர்ச்சி அடைகிறதில்லை என்று சொல்ல முடியாது. தங்கள் பாவ நாட்டங்களை அடக்கி ஜெயிப்பதில் சில கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை விட அதிகமாய் போராட வேண்டி இருக்கும். அவர்கள் சில சமயம் குற்றம் குறைகளினால் தவறினாலும் தங்கள் முயற்சியால் வளர்ச்சி அடைவார்கள். நமது பாவ நாட்டங்களோடு தொடர்ந்து போராடி நமது குற்றங்களின் எண்ணிக்கையை நாளுக்கு நாள் குறைத்து விழிப்பாய் இருந்து செய்ய வேண்டிய ஞான முயற்சிகளை சரிவர செய்து தக்க ஆயத்தத்தோடு அருட்சாதனங்களை பெற்று நம்மை முழுதும் தேவ ஊழியத்துக்கு கையளிப்பதிலேதான் புண்ணிய அபிவிருத்தி அடங்கி இருக்கிறது. தீய எண்ணத்தாலும் வேண்டுமென்கிற கவனக்குறைவாலும் இல்லாமல் பலவீனத்தால் மாத்திரம் கட்டிக்கொண்ட குற்றங்களிடமாயும் நாம் பலன் அடையலாம். தவறினேன் என்று அறிந்த மாத்திரத்தில் இயேசுவின் திரு இருதயத்துக்கு முன்பாக நமது இருதயத்தை எழுப்பி நம்பிக்கையோடும் அன்போடும் அவருடைய மன்னிப்பை கெஞ்சி மன்றாடி இனி ஒருபோதும் பாவத்தை செய்யாமல் இருக்க என்னாலான முயற்சி செய்வேன் என்று முடிவு செய்வதே சிறந்த பலனை அடைய ஏற்ற வழியாகும். தலைமை திருத்தூதரான புனித பேதுரு தன் பேரில் மிதமிஞ்சின நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் ஆண்டவரை மும்முறை மறுதலித்த பிறகு அவர் பட்ட மனஸ்தாபமும் வெட்கமும் அவருடைய இருதயத்தில் எம்மாத்திரம் குடிகொண்டிருந்ததென்றால் அவர் திருச்சபைக்கு தலைவராகவும் இயேசு கிறிஸ்துநாதருக்கு பதிலாளியாகவும் உயர்த்தப்பட்டாலும் தான் எல்லா திருத்தூதர்களிலும் கடைசி என்கிற தாழ்மையான எண்ணம் அவருடைய உள்ளத்தை விட்டு ஒருபோதும் நீங்கவில்லை. இதே விதமாய் நம்முடைய பலவீனத்தால் நாம் கட்டிக்கொண்ட பாவ தோஷங்கள் நம்மிடத்தில் தாழ்ச்சியும் விழிப்பையும் உருக்கமான ஜெப பற்றுதலையும் விளைவித்து நமது பாவாக்கிரமங்களை பாராமல் நமது மேல் எப்போதும் இறங்கி நமது பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை அன்பு செய்கிற கடவுள் மட்டில்
நன்றியையும் தாராள குணத்தையும் உண்டு பண்ண வேண்டும். ஆனால் வேண்டுமென்று மனது பொருந்தி கட்டிக்கொள்கிற பாவங்களையும் சோம்பல் அசட்டைத்தனத்தையும் பகைத்து வெறுத்து தள்ள வேண்டும். இவைகளே தேவ அருட்கொடைக்கு முழுதும் தடையாயிருந்து நம்மை நித்திய ஆபத்துக்கள் ஆக்குகின்றன. தங்கள் ஆத்ம மீட்பு விஷயத்தில் நல்ல மனமும் இல்லாத கிறிஸ்தவர்களை பின்பற்றி நாம் நடக்கலாகாது. இவர்கள் புண்ணியத்தில் வளர்ச்சி அடைவதற்கு பதிலாய் அதே பாவங்களை மனது பொருந்தி கட்டிக்கொண்டு மனஸ்தாபப்படாமலும் இனி ஒருபோதும் பாவத்தை செய்ய மாட்டேன் என்கிற உறுதியான தீர்மானம் இல்லாமலும் ஒப்புரவு செய்து நாளுக்கு நாள் பாவ வழியில் அமிழ்ந்து வாழ்கிறார்கள். இந்த கிறிஸ்தவர்களை பின்பற்றுகிறதற்கு பதிலாய் புனித பேதுருவையும் சகல புனிதர்களையும் பின்பற்ற கடவோம். அவர்களைப் போல் ஜபத்தினின்றும் அருட்சாதனங்களிலிருந்தும் நம்முடைய ஞான வளர்ச்சிக்கு தேவையான ஞான தைரியத்தை பெற்றுக்கொள்வதோடு கூட நித்திய மோட்ச சம்பாவனைகளையும் சுதந்திரித்து கொள்வோம். இயேசு சபையை நிறுவின புனித இஞ்ஞாசியார் ரோமாபுரியில் இயேசு சபைக்கு தலைவராய் இருந்த காலத்தில் சேசு சபை மடத்தில் பதனீரா என்னும் பெயர் கொண்ட பக்தியும் சுறுசுறுப்புமுள்ள ஒரு சிறுவன் இருந்தான். இவன் நாள்தோறும் குருமார்களுக்கு பூசைக்கு உதவி செய்த பிறகு சில சொற்ப வேலைகளை செய்து வந்தான். இவன் தன்னை இயேசு சபையில் ஏற்றுக்கொள்ளும்படி புனித இஞ்ஞாசியாரை கெஞ்சி கேட்டுக்கொண்டான். புனித இஞ்ஞாசியார் வயது முதிர்ச்சியாலும் நோயினாலும் கோலை பிடித்து மெதுவாக நடப்பார். உடனே புனிதர், சரி, நீ இந்த ஊன்றுகோல் உயரம் எப்போது வளருவாயோ அப்போது சபையில் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்றார். சிறுவன் பேசாமல் போய் தனக்குள் ஆலோசித்தான். புனித இஞ்ஞாசியார் அறையில் இல்லாத போது உள்ளே சென்று புனிதர் பார்க்காத விதமாய் அந்த ஊன்றுகோலில் நாள்தோறும் ஒரு சிறு துண்டை அறுத்து எடுத்து அதன் உயரத்தை சிறிது சிறிதாக குறைத்து விட்டான். பல நாள் இப்படி நடந்தது. புனிதர் ஒன்றும் சந்தேகப்படவில்லை. நாள் செல்ல செல்ல ஊன்றுகோலின் அளவு குறைந்து ரிபதனீராவுடைய உயரத்தின் அளவு வந்துவிட்டது. பையன் திரும்பவும் புனித இஞ்ஞாசியாரிடம் கேட்டான். புனிதர், இல்லை இல்லை, நீ இன்னும் இந்த ஊன்றுகோல் உயரம் வளரவில்லை என. பையன், இல்லை இல்லை, எங்கே அளந்து பாருங்கள், நான் வளர்ந்து விட்டேன் என்றான். புனித இஞ்ஞாசியார் அளந்து பார்த்து அப்பையனுக்கு சேச சபையில் சேர இருந்த ஆவலை குறித்து ஆச்சரியப்பட்டு கொண்டார். சரி, நாம் சொன்ன வாக்குப்படி உன்னை சேச சபையில் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டார். வளர்ச்சி குறைவாயிருந்தாலும் அதை விடாமுயற்சியோடு தினமும் செய்து வந்தால் எப்படி அனுகூலம் அடைவோம் என்பதற்கு இந்த உதாரணமே எடுத்துக்காட்டு. உன் துர்க்குணத்தின் சொற்ப பங்கை, உன் அசட்டைத்தனத்தின் சிறு பாகத்தை நாள்தோறும் குறைப்பாயே ஆகில். பதனீரா என்பவர் தான் மேற்கொண்ட காரியத்தில் சிறந்து விளங்கினார். இயேசு சபையில் படிப்பிலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து விளங்கினது போல் நீயும் புனிதனாவாய் என்பது உறுதி. வரலாறு. இயேசுவின் திரு இருதயத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்த தூத்துக்குடி மாநகரின் தேவாலயத்துக்கு இன்று நமது நினைவால் புனித பயணமாய் போவோமாக. இந்த தேவாலயம் 1864 வருடம் கட்டப்பட்டது என்றாலும் பிற்காலத்தில் தான் இது பெரிதாக கட்டப்பட்டு அழகுபடுத்தப்பட்டது. இயேசுவின் திரு இருதய பக்தியில் எப்போதும் சிறந்து விளங்கியவர்களான தூத்துக்குடி நகரவாசிகள் அத்திரு இருதயத்திலிருந்து ஏராளமான அருட்கொடைகளை அடைந்ததோடு கூட புனித சவேரியாருடைய பிரமாணிக்கமுள்ள ஞான பிள்ளைகளாகிய அந்த பகுதியினர் தங்கள் இருதயத்தில் உயிருள்ள ஆழ்ந்த விசுவாசத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். 1917 வருடம் அம்மாநகரின் தேவாலயத்தில் சிறந்ததோர் 10 நாள் தியான பிரசங்கம் நடைபெற்றது.
பிரசங்கம் முடிந்த கடைசி நாளில் ஓர் விசேஷ வழிபாடு நிறைவேறியது. அந்த வழிபாட்டு நிகழ்வுக்கு திருச்சிராப்பள்ளி ஆயர் அவர்கள் வந்திருந்தார்கள். தூத்துக்குடி நகரவாசிகள் எல்லோரும் தங்கள் தங்கள் குடும்பத்தை இயேசுவின் திரு இருதயத்துக்கு அர்ப்பணமாக ஒப்பு கொடுத்தார்கள். இந்த வைபவ கொண்டாட்டம் இயேசுவின் திரு இருதய பக்தியை திரும்பவும் புதுப்பிக்க ஏதுவாய் இருந்தது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவின் திரு இருதய சாயலான அழகிய படம் ஒன்று வெகு மரியாதையோடு நிறுவப்பட்டது. குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட நேரிட்டால் அவர் படுக்கை அருகில் அவருக்கு ஆறுதலாக திரு இருதய படம் ஒன்று வைக்கப்பட்டிருப்பதை இன்றும் அங்கு காணலாம். நோயாளியை மருத்துவமனைக்கு கொண்டு போக நேரிட்டாலும் அங்கேயும் இயேசுவின் திரு இருதய படம் அவன் படுக்கை அருகே தொங்குகிறதை காணலாம். பக்தியுள்ள கிறிஸ்தவன் இயேசுவின் திரு இருதய நாதரின் அருகில் இருந்து கொண்டே சாக விரும்புகிறான். சாகுமுன் தன் நண்பராய் இருந்து இறந்தபின் தனக்கு நியாயாதிபதியாய் இருக்கிறவருடைய அருகில் சாகிறது எவ்வளவு பாக்கியம்! நீதி தீர்ப்பிடுகிற இயேசுவின் முன்னிலையில் திரு இருதய பக்தி மற்ற நாட்களை விட தூத்துக்குடி கிறிஸ்தவர்களின் திரு இருதய திருநாள் அன்று அதி உன்னதமாய் விளங்குகிறது. பெருவிழாவிற்கு ஆயத்தமாக நவநாள் ஜபமும் நவநாள் பிரசங்கமும் திரு இருதய ஆலயத்தில் நடந்தேறி வருகிறது. நவநாட்களின் கடைசி 3 நாட்களும் விசேஷ ஆடம்பரமாய் கொண்டாடப்படுகிறது. மாலை பொழுதில் பிரசங்கம் தொடங்கும் முன் சகல கிறிஸ்தவர்களும் முழந்தாட்படியிட்டு தங்கள் இரு கரங்களையும் சிலுவை அடையாளமாக விரித்து பொறுத்தருளும் கர்த்தாவே என்கிற ஜெபத்தை பாடி இயேசுவின் திரு இருதய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறார்கள். இக்காட்சியை கண்டவர்களுடைய இருதயம் இலகி நல்லுணர்வை பெறுகிறது. திரு இருதய திருநாள் மாலையில் ஆராதனைக்குரிய தேவ நற்கருணையை தேவாலயத்துக்கு அருகிலுள்ள புனித லூர்து மாதா கெபிக்கு வெகு ஆடம்பர சிறப்போடு கொண்டு போய் விலையேற பெற்ற ஆடை ஆபரணங்களாலும் கண்ணை பறிக்கும் பிரகாசம் வீசும் தீப வர்க்கங்களாலும் அலங்காரமாய் ஜோடிக்கப்பட்ட திருப்பீடத்தின் மீது ஸ்தாபித்திருக்கிறார்கள். ஆசீர்வாதத்திற்கு முன் இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் அர்ப்பண முயற்சி ஜபத்தை உரத்த சப்தத்தோடு குருவானவர் வாசிக்கிறார். மிகுந்த பக்தியோடும் அன்பின் ஈடுபாட்டோடும் ஒவ்வொரு வார்த்தையாய் எல்லா கிறிஸ்தவர்களும் உச்சரிக்கிறார்கள். இந்த செயல்முறை இயேசுவின் திரு இருதயத்தின் பேரில் அவர்களுக்கு ஆழ்ந்த பற்றுதலை வெள்ளிடை மலை போல் காண்பிக்கிறது. அன்பு நிறைந்த இயேசுவின் திரு இருதய ஆதரவில் வாழ்ந்து சாகிற கிறிஸ்தவர்கள் பாக்கியவான்கள். சிந்தனை: அழகான தீர்மானம் செய்வதிலும் பக்தியை பற்றி பேசும்போது காதுக்கினிய வார்த்தைகளை உபயோகிப்பதிலும் புண்ணியம் அடங்கவில்லை. மாறாக சகலத்தையும் தேவ சித்தத்தின்படி நன்றாய் செய்வதிலும் நம்மை நாமே ஜெயிப்பதிலும் நமது ஒருத்தலையும் ஜபங்களையும் இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுத்தலிலும் தான் அடங்கி இருக்கிறது. ஓ திவ்ய இருதயமே, உமது ஊழியத்தில் நான் வாழ்ந்து சாக விரும்புவதால் என் பெயரை உமது திரு இருதயத்தில் ஆழமாய் எழுதி வைத்தருள உம்மை இறந்து மன்றாடுகிறேன். ஆனால் தாழ்ச்சியுள்ள இருதயமே, உமது திரு இருதயத்துக்குள் நுழையக்கூடும் என்று எனக்கு நன்றாய் தெரியும். நமக்கு தீர்ப்பு செய்ய போகிற இயேசுவின் திரு இருதயத்தின் மேல் விடாத பக்தியாயிருந்து சாகிறது எவ்வளவோ இனிமையானது. ஜபம்: எங்கள் மீதுள்ள அன்பால் பற்றியெறியும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் இருதயத்தை உமது அன்பால் பற்றியெறிய செய்தருளும். இப்போது அனைவரும் இணைந்து திரு இருதய ஆண்டவரிடம் நம் வேண்டுதல்களோடு ஜெபமாலையை ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி ஜெபம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக.
அனைத்து இன மக்களுக்கும் நீர் அரசராக இருப்பீராக. உமக்கு பிரமாணிக்கமாய் இருப்பவர்களுக்கு மட்டும் அல்ல, ஊதாரியைப் போல் உம்மை விட்டு விலகி போயிருப்பவர்களுக்கும் நீர் உத்தம அரசராய் இருப்பீராக. அமைதியின் அரசராகிய தூய மரியாவின் மாசற்ற இருதயத்தின் வழியாக எங்கள் நாட்டில் உமது அரசை நிறுவீராக. எங்கள் குடும்பங்களினுள் நுழைந்து அவற்றை உமக்கே சொந்தமாக்கி அருளும். இவ்விதம் உலகின் 1 கோடி முனை முதல் மறுகோடி முனை வரை நம் அரசராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றைக்கும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்று ஒரே குரலொலியாய் இருப்பதாக. ஆமேன். இயேசுவின் திரு இருதய அன்பே, உமது அன்பு இதயத்தில் பற்றி எரிய செய்தருளும். இயேசுவின் திரு இருதய திடமே, என்னை திடப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய இரக்கமே, எனக்கு மன்னிப்பளித்தருளும். இயேசுவின் திரு இருதய பொறுமையை, என் குறைகளை பொறுத்தருளும். இயேசுவின் திரு இருதய அரசே, என்னை உம் வசப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய சித்தமே, என்னை ஆட்கொள்ளும். இயேசுவின் திரு இருதய பற்றுதலே, என் இருதயத்தை தகன பலியாக்கியருளும். அமல உற்பவியான தூய கன்னி மரியாவே, இயேசுவின் திரு இருதயத்திடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு இருதய ஜெபமாலை. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தொடக்க ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பாயவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். பிற மதத்தினரால் பிரிவினை சகோதரர்கள் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும்.
மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இறுதி ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிறப்பு நிலை பாவமில்லாமல் உதித்த தூய மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்தின் அன்பரான தூய யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தபம், அனுதின செயல்கள், இன்பம், துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எளியேன் என்னையே உமக்கு கையளித்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனெனில்
உள்ளதும் எனக்கு உள்ளதுமான அனைத்தும் இந்த திரு இருதயத்தை அன்பு செய்து புகழ்ந்து வணங்கும்படியாக என்னை, என் உயிரை, என் செயல்களை, எனக்கு நேரிடும் இன்பத் துன்பங்களை எல்லாம் இந்த திரு இருதயத்திற்கு பாத காணிக்கையாக்குகிறேன். திவ்ய திரு இருதயத்துக்கே நான் முழுவதும் சொந்தமாயிருப்பேன். அதற்கு வருத்தம் தரக்கூடிய அனைத்தையும் முழு மனதோடு வெறுத்து தள்ளுவேன். திரு இருதயத்தின் மீது எனக்குள்ள அன்பை காட்ட என்னால் முடிந்தவற்றை எல்லாம் செய்வேன். இதுவே என் உறுதி மாறாத தீர்மானம். இயேசுவின் திரு இருதயமே, என் அன்புக்கெல்லாம் முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவல் நீரே. என் மீட்பின் தளராத நம்பிக்கை நீரே. என் பலவீனத்தை போக்கும் மருந்து நீரே. என் குற்றம் குறைகளை பரிகரிப்பவர் நீரே. என் உயிர் பிரியும் வேளையில் எனக்கு நிலையான அடைக்கலம் நீரே. ஓ தயார் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, உம் விண்ணக தந்தையின் சமூகத்தில் நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோபம் என் மேல் விழாதபடி தடுத்தருளும். ஓ அன்பு பெருக்கான இயேசுவின் திரு இருதயமே, என் பலவீனத்தை எண்ணி அஞ்சும் அதே வேளையில் உம் இரக்கத்தையும் எண்ணி என் நம்பிக்கை முழுவதையும் உம் பேரில் வைக்கிறேன். எனவே உமக்கு விருப்பம் இல்லாத எதுவும் என்னிடம் இருந்தால் இதை உமது அன்பு தீயில் சுட்டெரித்தருளும். நான் உம்மை ஒருபோதும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்க உம் தூய அன்பை என் இருதயத்தில் புதுப்பித்தருளும். உம் அடிமையாக வாழ்வதும் இறப்பதுமே என் ஒரே பேராக நான் எண்ணி இருப்பதால் என் பேரை உம் திரு இருதயத்தில் எழுதி வைத்தருள கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்புக்கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரு தாமே விழித்து காப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடும். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, எனது நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுநாதருடைய திரு இருதயத்தின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும்.
கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்து சாந்தவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. அச்சிஷ்ட தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த கன்னித்தாயின் உதரத்திலே இஸ்பிரித்து சாந்துவினால் உருவான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வீஸ்வருண்டே அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் வாசஸ்தலமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வீஸ்வருண்டே வீடும் மோட்சத்தின் வாசலுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. ஸ்நேக அக்னி சுவாலி தெரியும் சூளையான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் சம்பூரணமாய் நிறைய பெற்ற இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எவ்வித ஸ்துதி புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மத்திய ஸ்தானமுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த பூரண பொக்கிஷமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. தெய்வத்துவ சம்பூரணம் தங்கி வாசம் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நிறைந்திருக்கும் நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி பிரார்த்திக்கும் சகலருக்கும் சம்பூரணம் கொடுக்கும் தாராளமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியத்துக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் அக்கிரமங்களை நிமித்தம் நொந்து வருந்தின இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதலின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் ஜீவனும் உத்தானமும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமை பந்தனும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. பாவங்களின் பலியான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுடைய இரட்சண்யமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடம் மறிக்கிறவர்களின் நம்பிக்கையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சகல புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே,
எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்தை போலாகும்படி கிருபை செய்தருளும். ஜெபிப்போமாக. சர்வ வல்லவரான நித்திய சர்வேஸ்வரா, உமக்கு மிகவும் பிரிய குமாரனுடைய இருதயத்தையும் அவர் பாதைகளின் பேரால் உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் ஸ்துதி புகழ்ச்சியையும் கிருபையாய் பார்த்தருளும் சுவாமி. உமது இரக்கத்தை மன்றாடி கேட்பவர்களுக்கு தேவரீர் இறங்கி மன்னிப்பு கொடுத்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தேவரீரோடும் இஸ்பிரித்து சாந்துவோடும் செஞ்சீவியராய் சதா காலமும் ராஜ்ய பரிபாலனம் செய்யும் உமது திவ்ய குமாரன் இயேசு கிறிஸ்துநாதர் பேரால் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திரு நாவினால் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் இதோ அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேருபலன்களுக்கும் வற்றாத ஊருணியாகிய தேவனுடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்திலன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன். சர்வீஸ்வரன் தானே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாய் இருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்து அருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபாத்திரவாள்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் என்னை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தில் மட்டும் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீர் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகித முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாய் இருக்கிறேன். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.